உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, குரு பெயர்ச்சி 2026, அதாவது 2/6/2026 அன்று நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி ஆனது சிம்ம ராசிக்கு, உங்களுடைய சிம்ம ராசிக்கு குரு உங்களுடைய வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டில் உச்ச பலம் அடைகிறாங்க.
இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்னு நம்ம பார்க்குறோம். சிம்ம ராசி என்பது ஒரு கோபமான, வேகமான, முரட்டுத்தனமான ஒரு ராசி. ஃபாஸ்ட் இருக்கும், வேகம் இருக்கும், நல்ல குணங்கள் நிறைய இருக்கும். நல்ல குணங்களோடு மற்றவங்க நமக்கு எதிர்முனையில் இருக்கவங்க இல்லை அப்படின்னா கோபம் வரும். கோபம்ன்றது கடுங்கோபமாக வரும். ஆயுதங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட கோபங்கள் வரும். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியானது அமைதியாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம், விரிவாக பார்க்குறோம். சிம்மராசிக்காரங்களுக்கு குருபெயர்ச்சியானது ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். நிறைய நல்ல பலன்களை கொடுக்குது. என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு பேர். நீண்ட கால முதலீடுக்கான இடம்னு ஒரு அமைப்பு. அப்போ பெரும் பணத்தை நீங்கள் முதலீடாக போடுவீங்க இந்த காலகட்டத்தில். அது ஒரு சுப விஷயமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் பெரிய பணத்தை போட்டு ஒரு முதலீடு செய்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி காலத்தில் ஏகப்பட்ட வருமானத்தை அது கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பெரும் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். குருவுக்கு பெரும் பணம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் இருக்குது. அப்போ உங்கள் கையிலேயோ அல்லது உங்கள் சேமிப்புலேயோ ஒரு பெரும் பணம் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஒரு டெபாசிட்டாக அந்த செலவை எடுத்து செய்வீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செலவுகளை ஏற்படுத்த இந்த குரு பகவான் காத்துட்ருக்கார். அது செலவுன்னு சொல்ல முடியாது, வருமானத்துக்கான முன்னோட்டத்தை அவர் ரெடி பண்ணுறார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவர் உங்கள் ராசிக்கு, ஜாதக ராசிக்கு 5, 8 குடையவர். இது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த 5 குடையவர் போய் 8 குடையவராகி 12 உச்சமடைவது ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் எப்போதெல்லாம் 4ஆம் இடத்தை பார்க்குறாரோ அது முழு உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது குடும்பத்தில் சுப விஷயங்கள், சுபகாரியங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது 4 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு, குறிப்பிட்டு சொன்னால் அது மெரூன் கலரில் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல லக்ஸரியான கார்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு, லக்ஸரியான காராக இருக்கும். அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு. இடம் வாங்கி போட்டு வந்துருப்பீங்க, நீண்ட நாளாக அப்படியே கிடக்கும், சரி வீடாவது கட்டுவோம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அல்லது பழைய வீடை இடிச்சிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு, பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டி கிரகப்பிரவேசத்தை பிரம்மாண்டமாக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வீடு கட்டிட்டு குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருத்தருக்கு அல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, கிரகப்பிரவேசம் முடிஞ்ச கையோடு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்குது. 4ஆம் இடம் என்பது வீடு, குடும்பம் அப்படின்ற அமைப்பில் வரும். அதில் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் கொடுத்துரும். திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தையும் கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 5க்கு 2ஆம் இடம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படும். அந்த காதல் திருமணமாக மாறும். அதே போல் உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொந்தரவுகள் முழுமையாக நீக்கப்படும். அதாவது இருதயம், நெஞ்சு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அல்லது நீண்டகால பரம்பரையாக வந்திருந்த நோய்களாக இருக்கும். அல்லது இந்த உங்களுடைய சொந்த பந்தத்தில் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது முழுக்க நிவர்த்தி அடையும். ஸோ குருவுக்கு பொன்னவர்னு பேர். அவர் என்ன பண்ணுவார்னா தீமைகளை விலக்கி நன்மைகளை அடைச்சிவார். அப்போ ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கான ஒரு அமைப்பு. இந்த குரு பயிற்சியில் அது நடக்குது. 12 வருடத்தில் இந்த குரு பயிற்சியில் சிம்மராசிக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்குது. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னம்னா, கடந்த காலகட்டங்கள், இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடியான காலகட்டங்கள் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி முழு யோகத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 வருஷத்தில் 1.25 வருஷம் கஷ்டம், 1.5 வருஷம் யோகம் அப்படிங்கிற அமைப்பு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார் இல்லையா,
அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 7 கூடிய சனியை தான், 8ஆம் வீட்டில் இருக்கிற சனியை தான், சனி பகவானைத்தான் குரு பகவான் பார்வை செய்யாது. அப்போ நண்பர்கள், குடும்ப விஷயங்கள், களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபனை வந்து குரு பார்க்குறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை, அல்லது மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம், அல்லதும் அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும், அல்லது அரசாங்க வேலைக்கு தான் வேணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அது கிடைக்கும். ஏன்னா அது குருவினுடைய வீட்டையே குரு பார்வை செய்கிற, தன் வீட்டை பார்க்குற கிரகத்துக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து செய்வார். அதே சமயத்தில் சிம்மராசிக்காரங்க வீண் வாதங்களையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். சிம்மராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்பாக வாழ்க்கை துணையினுடைய உடல் ரீதியில் ஏதாவது சில பிரச்சனைகள் திடீர்னு வந்திருந்திருக்கும். அதுக்காக அதை சரி பண்ணதுக்காக போராடிருப்பீங்க. ஆனால் இப்போ சொல்கிறோம், அது தானாகவே சரியாயிடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை மருத்துவ முறைகளை கையாண்டாலும் சரிதான், நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த உடல் உபாதைகள் சரியாயிடும். அதுக்கு காரணம் உச்சம் பெற்ற குரு சனி பகவானை பார்க்குறது, 8ஆம் இடத்துல கூடிய சனி பகவானை பார்க்குறது. அப்புறம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி மூலமாக வரக்கூடிய வருமானம். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி மனைவிக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது, அல்லது கணவனுக்கு ஒரு அரசு வேலையோ ஒரு ப்ரைவேட்டில் ஒரு நல்ல ஒர்க்கோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சினாலும் நடக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி உயல் சொத்து கிடைக்கிறது, டாக்குமெண்ட் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பார்க்குறது, மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கல்வி நிலையங்களில் போய் சேர்றது. இப்போ புதன் வந்து வலிமையாக இருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9th படிக்கிற பசங்களுக்கு, 12th முடிச்சுட்டு வர்ற வெளியில் வர பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். மார்க்ஸ் வந்ததுமே என்ன யோசிப்பாங்கன்னா, எந்த காலேஜில் சேர்க்கறது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக பிகாம் படிக்கலாம், அப்படி காமர்ஸ் படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய படிப்புன்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஏ அந்த மாதிரி ரீதியில் போயிடும். ஸோ ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது போன்ற அமைப்புகளை சிந்திச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கும் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த ஒரு விழிப்புணர்வு கிடச்சி நல்ல கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் யோகம்ன்றது தாய் தந்தைக்கும் கிடைக்கும், குழந்தைங்க சிம்மராசியாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ கல்வி அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கு ஒரு அடித்தளம். அந்த அடித்தளத்தை சிறப்பாக அமைச்சு கொடுப்பாங்க. அமைச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் தந்தைக்கும், பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் குழந்தைக்கும் நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சியானது சிம்மராசிக்கு கொடுக்க இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரானிக்கல் திங்ஸ் வந்து இது பழுதாகக்கூடிய அமைப்பும், அந்த திங்ஸை புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பும், அதுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பும், அது நீண்ட நாளைக்கு பயன்படக்கூடிய அமைப்பும் சிம்மராசிக்கு உண்டு. இப்போ நம்ம எப்படி பலன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, சந்திரன் நிற்கிறது ஒரு நட்சத்திரத்தில், அந்த நட்சத்திரத்துக்கு பலன் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே போல் அந்த 12 கட்டங்கள் இருக்கும். உங்கள் அந்த கட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லக்னம்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு நட்சத்திரத்தை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது ராசிக்கு சந்திரனுக்கு எப்படி பலன் பார்க்குறீங்களோ அதே போல் லக்னத்துக்கு பலன் பாருங்கள். ஏன்னா ராசிக்கு நம்ம இப்போ பலன் சொல்லிகிட்டு இருக்கோம், ராசிக்கு சொன்னது விட்டு போச்சு அப்படின்னா அங்கே லக்னத்துக்கு சொன்னது நடந்துட்டுருக்கோம். அப்போது ஒரு 50% ராசிக்கும் 50% லக்னத்துக்கும் பலன் நடக்கும். ஸோ என்ன சொன்னது நடக்கலே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது 100% கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால் இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். சந்திரனையும் பார்க்கணும், லக்னத்தையும் பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணுன்ற விஷயத்த சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து
கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்க வரக்கூடியவங்களுக்கு நீர்மோறு பானகம் தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சா ஏழை எளியர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது, ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி நீங்களும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம் தர்மங்கள் எப்பவுமே உங்களை காப்பாத்தி நிற்கும். இது உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்களை செய்ய சொல்லல. ஒரு 4-5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ, ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இதை நீங்க தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, குருபலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசியதிபதி திக்பலம் ஆகிறாரு, 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகிறாரு, 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வை கொடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கு, நஷ்டங்கள் லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2-11 கூடிய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ அந்த துறையில நல்ல பிரபலியம் ஆகுறது, இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களா உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும் உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் ரெண்டுமே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால அதை நீங்க பார்த்துதான் தொடங்கணும். ஆனா குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, உங்களுடைய ஜனகாலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் கிரகம் எப்படி இருக்கு, இப்ப என்ன திசாபுத்தி போகுது, இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாக்குறதுனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கல யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்தை கொடுக்கும், ஒரு இட பிராப்தத்தை கொடுக்கும், ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது அதை கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமும் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றதுதான் லைஃப். நான் அட்வைஸ் பண்ணல. நிறைய விஷயங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். சிம்ம ராசிக்காரங்க தான் வச்சதுதான் நல்லது, அதே மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காத போது நிறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அதை தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா கடுமையான காலகட்டங்கள்ல மனசு திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, முக்கியம் கூட. சோ அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்படின்னா கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்படின்னா நீங்க பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது அதுல இருந்து மன தைரியம் அதிகமாக கொடுக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்மராசிக்காரங்க நினைச்ச விஷயங்களை அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனாலதான் கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே நிறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பெண்களுக்குங்க பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட அடிக்கடி சண்டை போடாதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள் கிட்டயும் சேம் அதேதான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிடும், உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா பிரச்சனைகளை கையாளுற மாதிரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு மன சிக்கல்கள், மன நெருக்கடி, அதாவது இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணர்வீங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னா நிறைய பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்தீங்கனாலே அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னா படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைக்குமானா 6 அஷ்டமத்துல நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆகி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழியை கொடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பாக்குறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம், இன்கம் அப்படிங்கிறது சிம்மராசி இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் படிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு, செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகளை பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நினைச்ச மார்க்கு, நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில நிறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்மராசிக்கு இருக்கு. மெயினா திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்கல, குருவும் பார்க்கல, குருபலமும் கிடையாது. அதனால திருமணத்தை யோகம் இந்த மாசம் பிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னா அது உங்களுடைய ஜோசியரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது ஒரு சில சமயத்துல கல்யாணம், திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல சனி இருக்கனால தேவையில்லாத விபரீத ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும் போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும். நான் சொன்னேன் இல்லையா, அது தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்தை கொடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கைவிட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயிலையோ அல்லது வேலை இல்லாமையோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க, அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்லை அப்படின்னா வீட்டுல அமைதியா இருந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க, நல்லா சாப்பிடுங்க.
வந்து உங்களுக்கு என்ன விஷயங்களை பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்தை காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களை போறதை தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா பெரிய செலவுகளை கூட்டிட்டு வந்து கொடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரத்துக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பாக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் வந்து நிலை ஒரு நல்லா இருந்தாலும் உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது இந்த வருடத்தில் இந்த குரு பகவான் அப்படின்றது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறார். இதனால் வரலும் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன வீட்டில் இருந்தார். தற்பொழுது ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறார். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி இந்த குரு பகவான். அப்போ இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுனாக்கா வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு பகல் மணி 11:07 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். கோயில்களில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னாக்கா திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுறது கிடையாது, வாக்கிய கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அந்த எல்லா ராசிக்காரர்களும் அந்த குரு பயிற்சியில் கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்கனாக்கா மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அங்கே உங்களோட அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று உங்கள் பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். அதே வேளை தனி மனிதர்களுக்கு என்பது திருக்கணிதம் தான் சிறப்பாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி தாங்க. அப்போ திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். இது யோகமான அமைப்பு தானா அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலத்தை செய்வான் அப்படின்ற விதிங்க. இப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 2 பேருமே அந்த ஜாதகக்காரர்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே உருவெடுத்த ஒரு கிரகம் தான் சொல்லணும். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் வந்து 6, 8, 12 மறைந்திருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் இருக்குமோ தவிர அசுபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கிரகங்களையும் அனுசரித்து பலன்களை எதிர்பார்க்கொள்ளணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வருடம் மட்டும் கிடையாது, 2028ஆம் ஆண்டு காலகட்டவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் எல்லாரோட விஷயத்துலையுமேங்க. குறிப்பாக யாரெல்லாம் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறீங்களோ இல்லையோ தெரியாது. கண்டிப்பாக சிம்மராசி என்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் வீட்டருகே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்களை போய் அணுகி உங்களோட ஜாதகத்தை கொடுத்து முழுமையான பலன்களை எடுத்து தெரிஞ்சுக்கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார், 12ஆம் இடத்துல குரு பகவானும் உட்காந்துருக்கார். அப்போ இந்த 2 கிரகமும் ஒரு பார்க்கக்கூடிய யோகங்களும் உதயமாக இருக்குங்க. அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடுமாற்றங்களும் இருக்குது அப்படின்றத நான் பார்க்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் சிம்மராசி என்பவர்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நட்டம், அவமான, விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அப்போ சிம்மராசி என்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் நிரந்தரமான உத்தியோகத்தை நீங்கள் தான் அமைத்து கொள்ளணும். இருக்கிற வேலைகளை விட்டுடாமல் புதிய வேலைகளுக்கு மாற்றம் பெறலான்றது வேண்டாம். 2028ஆம் ஆண்டு வரலும் இருக்கிற வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே வேளையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் இருக்குது அப்படின்றத சிந்தித்து அதுக்கான எஃபெக்டை போட்டுட்டு காத்துட்ருங்க. 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு உத்தியோகம் உங்களை வீட்டை தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் உதயமாகும். அன்னவரலும் கொஞ்சம் பொறுமை பொறுத்து தான் தீரணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தினால யோகம் அப்படின்றது தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 12ஆம் இடம் அந்நிய ஸ்தானம். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள்லாம் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் வசிக்கிறாங்கன்னா இந்த மனிதர்கள் போற்றத்தக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ்ந்துருவாங்க. இதே இந்த நேர காலங்களில் வீட்டோட குடும்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இருக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் வாய்ப்பு எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைச்சிடாது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகளுக்கு வாய்ப்பு கிடைச்சால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. இந்த ஆண்டில் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. அளவுக்கு மீறி செலவு செய்யாதீங்க. தகுதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ண கற்றுக்குங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லாயிருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் வரும். நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். 2028 வரலும் இந்த அமைப்புகளில் தான் இருந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுடைய அறிவின் திறமை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தற்பொழுது பார்ப்போம், இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன்கள் அதிகம்ன்றதுங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறது உங்களோட சுகஸ்தானம் என்பதை 4ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ விரயஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம், தன்னோட உடலில் குடிக்கக்கூடிய இடங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏதாவது பாதிக்கப்படலாம். அதுக்காக மருத்துவ செலவுகளை அவ்வப்போது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கவனம். அதே வேளையில் விரயஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலங்களில் பழமையான வீடுகள் இடிச்சுட்டு புதுமையான வீடு, மனை, வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்களாக இருக்குது. அதனால் லோன் போட்டு ஏதாவது வீடு, மனை, வாசல் வாங்கணும், கட்டணுன்னா நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த விரைய செலவுகள் அதில் போயிட்டுருவீங்க. அடுத்ததாக இந்த 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனத்தையும் குறிக்கக்கூடிய இடங்க. பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. ஏன்னா சுகஸ்தானத்தை குரு பார்த்தால் தாயாரின் உடல்நிலையும் அவ்வப்போது பாதிக்கப்படலாம். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லாயிருக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் அப்படின்னால புதுசாக மட்டும் யாரும் தொழில் தொடங்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கனால புதுமையான கடன்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஜாமீன் கையெழுத்து போடுவது இதெல்லாம் கண்டிப்பாக போடவே கூடாது. எதிரிகள் அதிகமாக முளைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் விட்டு விலகி வரதான் விசேஷத்தை கொடுக்கும். அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க இருக்கிறார். இது ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் நின்றிருந்து குருவால் பார்க்கப்படாமல் இருந்தால் இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்களாக இருக்கும். வண்டி வாகன தடைகள், கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுன்ற மாதிரி பிரச்சனைகள் வழிவகுக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் பார்க்க இருக்கனால நூல் நிலையில் தவிர்க்கப்படுறதுக்கு, நூல் நிலையில் அந்த விபத்துகள், வண்டி வாகன தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதன் பின்னர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுட்டு அது சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்தால் நீண்ட ஆயுளுக்கு எந்த வித்தையும் குறைகள் கிடையாது. ஆனால் வண்டி வாகன தடைகள் இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை ஓட்டுறதை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லா இருக்குன்ற விதிங்க. அப்போ இந்த குரு பயிற்சியில் பார்த்தோன்னா விரயஸ்தானத்திலேருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால சுப விரயங்களாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த சுப விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சுப விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளலை அப்படின்னாக்கா உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் காட்டுறதை பார்க்க முடியுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே வேளையில் இந்த விரயஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கைன்றது சொல்கிறேன். எச்சரிக்கை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டிங்கன்னா அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டோ அல்லது ஹீமோகுளோபின் சார்ந்த பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.
அதே வேளையில் வண்டி வாகனங்கள், பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலங்களில் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுப விரயமாக திருமணத்தின் மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. அளவுக்கு மீறி ஏதாவது பொருட்களை வாங்கி போட்டுட்டு விற்கலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. எவ்வளோ பொருட்கள் விற்குமோ அதுக்கு அது நியரஸ்ட்டு அந்த இதை நோக்கி போங்க. அதிகமாக பொருட்களை வாங்கி போட்டுட்டு விற்பனை ஆகாமல் கடன்களால் சிக்கி வைக்கக்கூடிய யோகங்களும் உருவாகும், விதிகளும் உருவாகிடும். அதனால் வியாபாரம் சார்ந்த நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்துட்ருக்கீங்க, சொந்த தொழில் செய்துட்ருக்கீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய விதிகளில் இந்த உழைப்பாளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தடைபடலாம். அல்லது அந்த உங்களோட கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வளர்ச்சி அப்படின்ற ஒரு சில விஷயங்களில் இந்த நேரம் கொஞ்சம் தடைகளாக தான் இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் போயிடுறதா நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் சரியான பரிகாரமாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு பௌர்ணமி என்று வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும். தெய்வத்தை நம்பினால் கைவிடப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி தெய்வ வழிபாடுகள் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் மந்த சூழல்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு முறைக்கு 2 தடவை சொன்ன விஷயங்களே திரும்ப சொல்லி படித்தீங்கன்னா படிப்பு மறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். கடனை அளவுக்கு தகுந்து வாங்கிக்கிங்க. அளவுக்கு மீறி கடன்கள் வாங்காதீங்க. யாருக்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்துக்கள் தயவுசெய்து போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேர காலகட்டத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றங்கள் எதுவும் வருதுனாக்கா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருன்றீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சியும் தளர்ச்சியும் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். இந்த காலகட்டத்தில் சிந்தித்து செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்கு தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு காலபுருஷ தத்துவத்தில் குரு 9, 12க்கு சொந்தக்காரரானாலும் சிம்ம ராசிக்கு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது 5க்கும் 8க்கும் சொந்தக்காரராக வருவார். இப்போ சிம்ம ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கேதுவோட நட்சத்திரமான மகம், சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம், சூரியன் நட்சத்திரமான உத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் இந்த சிம்மராசியில் இருக்குது. இந்த சிம்மராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் இந்த குருவின் பலாபலன் இந்த வருடத்திற்கான நிலைப்பாடு என்னங்கிறத இப்போ பார்ப்போம். குரு 5, 8க்கு சொந்தக்காரர். ஆனால் ராசிக்கும் லக்னத்திற்கும், அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ராசிக்கு பிறந்திருந்தாலும் சரி, அவர் 12இல் கடக வீட்டில், நீர் வீட்டில் உச்ச நிலையில் இருப்பதால் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளிநாடு வேலைவாய்ப்பை தேடலாம். வெளிநாடு பயணம் என்பது படிப்புக்காகவும் இருக்கலாம், அல்லது ஆடம்பர சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அதன் மூலியமாக நம்ம பயன்பெறலாம் என்ற நிலையிலும் நம்ம பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதே போல் கன்னி வீடு இந்த சிம்மத்திற்கு 2வது வீடாக வரும். 2ஆம் வீட்டிற்கு 11இல் லாபஸ்தானத்தில் குரு
அப்போ பார்த்திங்கன்னா தன லாபம் கட்டாயம் சிம்மராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. நீங்கள் விவசாயத்தின் மூலியமாக எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரும். விவசாயத்தில் ஏதாவது நீங்கள் பயிர்க்கடன் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா புதிய விவசாய முறையை நம்ம வந்து ஊக்குவிப்பது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் செஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு அது நல்ல ஒரு பேர் புகழை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் குரு உச்சம். 5ஆம் இடம் என்பது எப்பயுமே பூர்வீகத்தையும் நம்ம குலதெய்வத்தையும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பூமியையும் சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 5ஆம் இடம். அப்போ இந்த 5ஆம் இடத்தில் விளையக்கூடிய அனைத்துமே நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த வருஷம் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்றே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 11இல் குரு லாபஸ்தானத்தில் போய் அமர்றார். இப்போ வருமானம் என்பது கட்டாயம் கடகத்தின் மூலியமாக உண்டு. அடுத்தது 3ஆம் இடம். உங்களுக்கு துலாம் வந்து 3ஆம் இடமாக வரும். இந்த 3ஆம் வீட்டிற்கு 10இல் குரு அமர்றார். அப்போ 3 10 அப்படின்னா புதிய, அதாவது உங்களோட அறிவின் மூலியமாக தெளிவாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு பத்திரப்பதிவின் மூலியமாக ஏதாவது ஒரு லாபம். அப்போ இடைத்தரகர், அந்த 3ஆம் இடம் என்பது இடைத்தரகர், தகவல் தொடர்பு, இது சார்ந்து இதன் மூலியமாக ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டலாம். இப்போ நான் நில புரோக்கராக இருக்கிறேங்க, அல்லது ஒரு பொருள் வாங்கி விற்றுட்ருக்கேன், எனக்கு அது கொஞ்சம் லாபம் தான் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தரும். ஏன்னா 3 10 வருவதால். அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு 9, அதாவது விருச்சகத்திற்கு 9இல் குரு. அப்போ சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது தாய்ஸ்தானம் விருச்சக ராசியாக வரும். அந்த 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு அமர்வதால் புதுசாக வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்களா, அல்லது வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, தாய் மூலியமாக ஒரு சொத்து அல்லது தாயின் பெயரில் ஒரு சொத்து கட்டாயம் உண்டு. தாய் ஸ்தானத்திற்கு இது நல்ல ஒரு பாக்கியஸ்தானமாகவும், இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா தாயை யாரெல்லாம் ஒரு கவனக்குறைவாக பார்த்துட்டிங்களா, இனி வரும் காலத்தில் நல்ல ஒரு இந்த ஒரு வருடத்திற்கு நல்ல உங்கள் தாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் நபராக நீங்கள் இருப்பீங்க. அப்போ இது தாய்க்கான காலம்னு சொல்லலாம். அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக மாறுகிறது. அதாவது தனுர் வீட்டிற்கு கடகம் 8ஆம் இடமாக மாறுகிறது. அப்போ தனுர் வீட்டுக்கான அந்த குரு கடகத்தில் உச்சநிலையை அடைகிறார். 5 8 என்று பார்க்கும் பொழுது குழந்தைங்களுக்கான படிப்புக்கு இடம் மாற்றுவீங்க. அல்லது இப்போ பூர்வீக வீட்டில் நான் குடியிருக்கேங்க, பூர்வீக சொத்தில் நான் குடியிருக்கேன் அப்படின்னா கட்டாயம் இடமாற்றத்தை கொடுக்கும், வீட்டிற்கான ஒரு இட அமைப்பை கொடுக்கும். திடீர்னு குழந்தைங்களுக்கான ஒரு படிப்புக்காக நாங்கள் இடத்த விட்டு அல்லது ஊரை விட்டு நாங்கள் வெளியூர் போகிறோங்க அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும். அப்போ இடமாற்றம் உண்டு. இடமாற்றி இருந்தால் நன்மையும் கூட. அடுத்தது 6ஆம் வீட்டிற்கு, அதாவது மகர வீட்டிற்கு 7இல் அமர்கிறார். 6 7ஆக மாறுது இந்த இடம். இது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா கட்டாயம் புதுசாக ஏதாவது ஒரு கடன் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த கடன் கிடைக்கும். நான் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த பணம் வரவுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கிடைக்குமானா கிடைக்கும். அதே மாதிரி தாய் மாமா உறவுகள் மேம்படும். தாய் மாமா உறவுகளால் சற்று விரிசலும் ஏற்படும். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாகவும் அதை பார்க்கணும். தாய் மாமா உறவு சற்று ஒரு சின்ன மனக்கசப்பை கொடுத்து மீண்டும் அந்த தாய் மாமா உறவில் ஒரு சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும். அதனால் தாய் மாமாவிடம் பகைத்து கொள்ள வேண்டாம். அடுத்தபடியாக கடக வீட்டிற்கு பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டிற்கு சப்தமஸ்தானம் கும்பமாகவும், அதுவே கடகத்திற்கு அது 6ஆம் இடமாகவும் மாறும். அப்போ இங்கே 6 8 அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும். திருமணம் என்பது இன்று வரை இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று தாமதம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது ஒரு சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அதே போல் சிறு மனக்கசப்பு, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சிங்கன்னா சிறு மனக்கசப்பு, மனைவியிடம் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அதனால் மனைவியிடம் தகராறு, சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம், அனுசரித்து போங்க, எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீனம். அந்த 8க்கு 5ஆம் இடத்தில் போய் குரு அமர்கிறார். அப்போ 8 5 திடீர் பணவரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அது கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும். எல்ஐசி அமௌண்ட்டு போட்டிருக்கேங்க அப்படின்னா எல்ஐசிலேருந்து இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இல்லை நான்
எப்பயோ ஒரு நாள் ஒரு அமௌண்ட்டு எதுக்கோ ஒரு நண்பர்கள் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி வரையில் எனக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் அதை எதிர்பார்த்து நிற்கலாம், அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த 8ஆம் இடம் 5ஆம் இடமாக மாறுவதால். அதே போல் சிம்மத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியம் அப்படிங்கக்கூடியது மேஷத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ தகப்பனுக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கிறார். தகப்பனுக்கு உடல்நிலையும் பார்க்கணும். அதே மாதிரி தகப்பன் மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு, தகப்பன் மூலியமாக சொத்து உண்டு. மெயினாக ஒரு இடத்த வாங்கி உங்கள் பேரில் அப்பா ரெஜிஸ்டர் பண்ணுவார், அல்லது வீடு இருக்குப்பா இந்த பழைய வீடு தான் உங்கள் பேரில் மாற்றி வச்சிட்றேன் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டை எழுதி உங்கள் பேரில் மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. கோவில்களுக்கு போகக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னா தூரதேச பயணங்கள் அப்படிங்கும் போது ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் போய் அந்த கோவில் அப்படிங்கிறத சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் என்றாலே கோவில், குரு அப்படின்னா பார்த்திங்கன்னா சாமி, பிரகாரங்கள் இதெல்லாமே. அப்போ இந்த அமைப்பும் உங்களுக்கு உண்டு. சிம்ம வீட்டிற்கு 10ஆம் இடம் அப்படின்னா ரிஷபத்திற்கு 3இல் குரு உச்சம். அப்போ புதிய முயற்சியால் உங்களுக்கு லாபம். ஏன்னா அந்த கடக வீட்டிற்கு அது 11ஆம் இடமாக மாறுவதால் தொழிலில் புதிய முயற்சி, அதன் மூலியமாக ஒரு வருமானம் கட்டாயம் உண்டு. நீங்கள் முயற்சிக்கலாம். நான் விவசாயம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கேங்க, சைடில் ஒரு மிஷின் போடலான் இருக்கேன், ஒரு அரைவு மிஷின் போடுறேன், ஒரு நெல் அரைக்கிற மிஷின் போடலாமா, போட்டிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு மாவு அரைக்கிற மிஷின் வைக்கலாம். அப்போ எதாக இருந்தாலும் ஒரு தொழில் மூலியமாக ஒரு வருமானம் உண்டு, புதிய வளர்ச்சி உண்டு. அடுத்தபடியாக சிம்ம வீட்டிற்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுனமாக வரும். அந்த மிதுனத்திற்கு 2இல் குரு உச்சம். அப்போ லாபம் கட்டாயம் உண்டு. லாபம் எதன் மூலியமாக உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வேலை உள்ளூரிலிருந்து வெளியூருக்கு மாற்றம் செய்வதன் மூலியமாக லாபம் உண்டு. அதே போல் தன்னோட மூத்த சகோதரன் மூலியமாக லாபம் உண்டு, மூத்த சகோதரின் மூலியமாக லாபம் உண்டு. அப்போ கட்டாயம் உங்களுக்கு லாபம் என்பது உறுதி, அதில் எந்த மாற்றக்கும் இடமில்லை. அடுத்தது 12ஆம் இடமாகவே மாறும். அதாவது பார்த்திங்கன்னா சிம்மத்திற்கு கடகம் 12இல் குரு உச்சம் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்திலே அதை தான் நான் சொன்னேன். வெளிநாடு பயணங்கள் உண்டு. அதே சமயம் கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு 5-8 கூடையவனாக மாறுவதால் மருத்துவ மெடிக்கல் இஷ்யூ கட்டாயம் வருங்க. கவனமாக இருங்க. சடனாக ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா, உடனே இமீடியட்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க. வீசிங் ட்ரபிள் இருக்குங்க அப்படிங்கிறவங்களும் போய் பார்த்துக்கோங்க. தூசி மூலிமா உங்களுக்கு அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஆகலாம். மெயின் ஹார்ட். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள்.
உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தற்போது குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வரார். ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வராரா? ஏற்கனவே நிறையா எங்களால் வாழ்க்கையோட அர்த்தமே புரியாமல் இருக்குமே, இவர் வேறு 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்ததிபதி, அவரே 8ஆம் இடத்ததிபதி. ஓகேவா? ஒரு 8ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பக்கம் லாபம், ஒரு 5ஆம் இடத்ததிபதி உச்ச வீட்டுக்கு வர்றது இன்னொரு பக்கம் யோகம். எப்படி? லாபமும் வருது, இந்த பக்கம் யோகமும் வருது. புரியுதா உங்களுக்கு? ஸோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து சிம்ம ராசிக்காரங்களுடைய மனதில் நினைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நிலைமைகள் உறுதியாக மாறப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க இனிமே தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச சனி பகவான் ஒரு 2.5 வருடம் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். இங்கே ராசிக்குள்ளே கேது வந்தார். ஸோ ஆக மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தா, நம்ம அண்ணாமலை படத்தில் ராதாரவி சார் சொல்கிற மாதிரி கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 3.5 வருஷத்தில் பல விதமான அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக ஓடோடி போய் வேலை பார்த்தீங்களோ அவங்களுடைய அற்புதமான குணத்தை காட்டிட்டாங்க உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், சிம்ம ராசிக்காரங்களையும் சரி, மேச ராசிக்காரங்களையும் சரி, ஒரு எதுக்க நின்று நேருக்கு நேராக நின்று ஒரு ஆள் எதிர்க்கிறாங்கன்னா அது பெரிய அதிசயம். உங்களை எதிர்த்து வாதாடக்கூட யோசிக்கக்கூடிய நிலைமை தான் இயல்பாகவே உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புள்ளப்பூச்சிலாம் பேசுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இத்தனோண்டி வாண்டுக சார், இத்தனோண்டி வாண்டுக. அவங்கெல்லாம் எங்களை பார்த்து இப்போ பேசுகிற பேச்சை பார்த்தா அப்படியே எரிமலை எப்படி வெடித்தா கொதித்து போய் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சார் நாங்கள் கொதித்து போய் இருக்கோம், வெளியே சொல்ல முடியல. அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது குரு பகவான் மூலமாக ஒரு முன்னேற்றமான பாதை நோக்கி போகுது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுடைய ஒரு குணத்தை நீங்கள் மாற்றணும். என்ன குணம்? யாருக்கு பிரச்சனைனாலும் வண்டி எடுத்துகிட்டு ஓடுறீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. குடுன்னு ஓடுறது, வண்டி இல்லாட்டி மேலே ஓடுறது, ரன்னிங்கில் ஓடுறது, நமக்கு வேண்டியவங்க, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தோழன், நம்ம கூட பிறந்தவங்கன்னு சொல்லி ஓடோடி போய் நிற்பீங்க. ஆனால் உங்களை ஒரு ஓரமாக நிற்க வச்சிட்டாங்க வாழ்க்கையில். பொதுவாகவே ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றுறதுல முதன்மையான நபர்கள். ஏன்னா புதன் வந்து உங்கள் இடத்துல தான், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு தான் மூல திரிகோண ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஸோ அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற கொள்கை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தான் இப்போ இருக்கீங்க. உண்மையிலே நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத வருத்தம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்க நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம். வீட்டில் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? வீட்டில் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி. நான் என் வீட்டில் மதிப்பு மரியாதையோடு சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் இனிமேல் தான் கிடைக்கப்போகுது.
உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவழித்த செலவு சில சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மொத்தமாக சேர்த்து வச்ச காசை பட்டுன்னு பிடிங்கி போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்காண்டி. ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உறுதியாக உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய சந்தோஷம் நிலைச்சிருக்கும் என்பதும் உண்மை. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக சிக்கி தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேலை இழந்தது, கடன் பிரச்சனை, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிக பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வேலை இழந்து, அதாவது முன்கோபத்தால் பிறர்களுக்கு நன்மை செஞ்சனால வேலை இழந்த சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, வேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க, வேலை கிடைக்கவே மாட்டேங்க, எதுக்காண்டினே தெரியல, வேலை தடுமாற்றம் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தாலுமே உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இந்த காலகட்டம் உண்டு. 100% வேலை இழந்த சிம்மராசிக்காரங்க வேலை பெறுவீங்க. அதேபோல் பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், செய்யாத தவறை செய்த மாதிரி மாட்டிக்கிட்டது, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒரே வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீ யாரோ நான் யாரோன்னு இருப்பது, கணவன் மனைவி என்பது வாழ்க்கை வார்த்தையாக தான் இருக்குது, கணவன் மனைவிங்கிறது உறவே இல்லை என்று பல தடுமாற்றத்துடன் மனதுக்குள் கவலையுடன் வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறவங்களுடைய தவிப்பு வேதனை புரிகிறது. அதுவும் சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக பிரச்சனை. நின்னா குத்தம், நடந்தால் குத்தம், உட்காந்தா குத்தம், எதுக்காண்டி பேசுகிறேன்னு சொன்னால் கூட குத்தம். அப்போது மௌன விரதம் தான் இருக்கணும் போலக்கு, வேறு வழியில் போலக்கு அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு கிரகம் கொடுத்தது உண்மை. தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்கறல. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைவீங்க. பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பொருளாதாரத்தை மறுபடியும் மீட்டெடுப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இனிமேல் சிம்மராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய லைஃப்பில் பிறருக்காக வாங்கின கடனில் நீங்கள் படுற போராட்டம், நீங்கள் படுற கஷ்டம் எப்போ சொல்லவே மாளாது. அப்படிப்பட்ட நிலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. சிம்ம ராசி பூர்வ நட்சத்திர பெண்கள், ஆண்கள் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த குரு பயிற்சி என்பது உண்மை. சரி, நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் பெஸ்ட்டு வழிபாடு, அதாவது பூர்வ நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஆண்டாளுடைய அன்னையுடைய நட்சத்திரம். ஸோ நீங்கள் ஆண்டாள் அன்னையை மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா அகிலத்தை காத்தலும் ஆண்டாளுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் நிம்மதியாக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் கிரக ரீதியாக உறுதியாக உண்டுன்னு சொல்லதை தெளிவாக சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க சிரமமே படாமல் சிறப்பாக இருக்க போகிறீங்கிறதும் உறுதி. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதேபோல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதேபோல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள்,
போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள் செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.